வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். ஒரு தாவேக நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி கிட்ட போயி தப்பா நடந்துக்கிட்டாரு. அதன் மூலியமா அவர் கட்சிய விட்டு நீக்கியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். அந்த நியூஸ பத்தி டீட்டெயிலா இப்ப பார்த்துருவோமா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நியூஸால என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தாவேகா நண்பர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், இன்னும் குட்டி குட்டி குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல நீங்க பார்க்குறவங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்பொழுதும் தாவேகாவுக்கு ஆதரவாக தான் நம்ம பேசப்போறோம். ஏன்னா, தாவேகாவோட ஆதரவாளர் அப்படிங்கிற முறையில நான் கேட்கிறேன். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த இந்த வீடியோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ என்னன்னா, ஒரு நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகிகிட்ட போய் நான் விஜய் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நிர்வாகிகிட்ட இவர் தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில வலையுலகங்கள் தவறா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி மேலேயும் ஒரு தப்பு சொல்லப்படுது. ஓகே, எது நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த மாவட்ட நிர்வாகிகள், இந்த கட்சியில நிக்கிறவங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க, முக்கியமா சொல்றேன், இந்த வார்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கவனமா மிக மிக கவனமா செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன விஷயம், எந்த இடத்துல எப்படி வேணாலும் நம்மளுக்கு உருவாகும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் இப்ப நடந்திருக்கு. இந்த விஷயத்த பத்தி இவங்க என்னென்ன உல்ட்டா விடுறாங்க தெரியுமா? சில பேர் ஊடகங்கள்ல உட்காந்துக்கின்னு என்ன பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல பெண்கள நிர்வாகிகள் தவறா யூஸ் பண்றாங்க. அதாவது விஜய் கூட்டு போய் பக்கத்துல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள மிகவும் ஆபாசமா, ரொம்ப மோசமா அந்த பெண்கள நடத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களே ஒரு கதை கட்டி, இவங்களே ஒரு டைரக்ட் பண்ணி, இவங்களே படத்த ரிலீஸ் பண்ணி 100 நாள் ஓட வைக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களோட மென்டாலிட்டி இப்ப இருக்கு. இப்ப அதெல்லாம் உடைச்சு எரியும் வண்ணமாக நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிர்வாகியும், ஒவ்வொரு அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க, அந்த கிராமத்தைச் சேர்ந்தவங்களும், தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரா இருந்தாலும் சரி, மிக மிக உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. எப்படி வேணாலும் நம்ம மேல பழி போடுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. கொலைப்பழி கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்பழிப்புக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நெறையா பண மோசடி, இன்னும் நெறைய திருட்டு பட்டம், எ என்னென்ன மோசடி இருக்குதோ தமிழ்நாட்டுல எத்தன மோசடிகளும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ நடந்திருக்கு. அந்த நிர்வாகி உண்மையிலே தப்பு செஞ்சாரா? இல்லையா? உண்மையிலே அந்த பெண் நிர்வாகிகிட்ட தவறா நடந்துக்கிட்டாரா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு நிர்வாகி கிட்ட தப்பாவே நடந்திருந்தா கூட அவர் தூக்குனது கரெக்ட்டான விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற காலம் அந்த மாரி காலம் தான் இருக்கு. அது அது போக இப்ப யாரு எந்த இடத்துல விலை போவாங்கன்னே நம்மளால கணிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கட்சியில நியாயமா செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான்னா, அடுத்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில இருக்கிறவன அழகா தூக்கணும் அப்புட்ன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதையே தான் தாவேகாவும் செஞ்சுட்டு இருக்கு. தாவேகா மட்டும் நான் நல்லதுன்னு சொல்லல. தாவேகாவும் இதே தான் செஞ்சுட்டு இருக்கு. வேற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர எப்படியாவது நம்ம கொத்தி தூக்கிட்டோம்னா, அந்த கொத்தி தூக்குற நபரால நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் எடுக்குமா முடியுமான்னு பார்க்குறாங்க. இது அரசியல். இந்த அரசியல் மேடைகள்ல நியாயம், தர்மம், நீதி, நேர்மை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம தான் உட்காந்துட்டு அழணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலை விஜய் சார் அவர்களுக்கு ஏற்படுத்திறாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் என்னன்னா உங்கள மட்டுமே நம்பியிருக்காரு. கூட இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க தான் ஒழுங்கா நடந்துக்கணும். யாருகிட்டயும் இந்த மாரி ஒரு தவறான விஷயத்த போயி பரப்பக்கூடாது. பரப்புறதுக்கு நீங்க அனுமதிக்கவும் கூடாது. நீங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணாம பெண்கள் விஷயத்துல மிகவும் நம்ம தூரமா இருக்கணும். ஏன்னா, அப்படி தூரமா இருந்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா தவிர, அந்த பெண்கள் விஷயத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வீக்கா இருந்தா நம்மள கண்டுபிடிச்சுட்டானா, அடுத்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள வச்சு நம்மள அட்டாக் பண்ண வைப்பானுங்க. இதுவும் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னாவே இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு பிம்பத்த அ கட்டுறாங்க. அந்த தவறான பிம்பமும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு நம்ம எப்படியாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நல்லா விளக்கமா சொல்லப் போனோம்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ என்னன்னா ஒரு ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லதாவே நடந்திருந்தா கூட, அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு மேல ஒரு பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே போல தான் இந்த கரூர் இஷ்யூ கூட நடந்ததுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ தாவேகானுடைய முக்கியமான ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் மிகவும் குறிவைக்கிறாங்க. அந்த குறிவைக்கக்கூடிய ஆட்கள்ல ஒரு சில பேருக்கு மிகவும் பலமான குறி வைக்கிறாங்க. இது எல்லாம் நீங்க மீண்டு தளபதி முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும்
நாமளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆ தோழர்கள், நண்பிகள், நண்பர்கள் எல்லாம் நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து சொல்றேன், விஜய் சாருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில யாருமே நடக்காதீங்க. அப்படி நடந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம தலைவருக்கு தான் கெட்ட பேர் வருமா தவிர, நிர்வாகம் பண்ண உங்கள் நிர்வாகிகள் யாரும் தவறா சொல்ல மாட்டாங்க. உங்கள் மேல இருக்கிற அந்த பிராபலத்த மட்டும் சொல்லி, உங்கள வச்சு விஜய் சார வீழ்த்து வீழ்த்தலாம்னு நெனைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முழு பலமே நம்மளுடைய தொண்டர்களும், நம்மளுடைய ஆ நண்பர், நம்பிகளும் தான். ஜென்ஸி கிட்ஸ் தான். இவங்க வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும், எந்த இடத்துலயும் வந்து தவறா செய்யக்கூடாது. தவறா நடக்கக்கூடாது. இப்ப கூட்டம் கூடுனாவோ, நம்ம ஒரு மரத்து மேல ஏறுனாவோ, நம்ம வந்து ஒரு கட்டடத்து மேல ஏறி நின்னு பார்த்தாவோ, அல்லது வந்து ஏதோ ஒரு 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 குச்சி மேல ஏறுனாவோ, உடனே என்ன சொல்றாங்க பார்க்குறீங்கல்ல? இதெல்லாம் இந்த பேர்லாம் அது வந்து இந்த மாரி ஒரு கூட்டத்த நடத்துற ஆ நம்மள பார்த்து அவங்க சொன்னாங்க தற்கூரின்னு. நம்மள பார்த்து அவங்க தற்கூரின்னு சொன்னவங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள விஜய் சார சொல்ல ஆரம்பிச்சாங்க. விஜய் சாரா போய் கம்பி மேல ஏறி நின்னு பாருப்பா என்னன்னு சொன்னாரு. இல்ல, இல்ல. நம்ம தானே ஏறி பார்த்தோம். அப்ப நம்மள தான் அவங்க தற்குறின்னு சொன்னாங்க. நம்மள தற்குறின்னு சொன்னாங்க. நம்மள சொன்னவங்க அப்படியே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வழிநடத்துற விஜய் சாரையும் தற்குறின்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க அப்பா தான் போய் தலைவா படத்துக்கு வந்து ஒரு அணில் மாரி நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லி சொன்னாரு. எஸ்சி சாரு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அணில் மாரி வேலை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு அணில் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு, அது வந்து விஜய் சார் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு விஜய்வே அணில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா? இது எந்த மாரி ஒரு மென்டாலிட்டின்னா, அதாவது வந்து ஒருத்தர் தப்பு செய்றாரு. அப்பா வந்து அந்த விஷயத்த சொல்றாரு. அது வந்து மகன பாதிக்குது. இப்போ வந்து ஒரு தொண்டர் வந்து தப்பு செய்றாரு. அது வந்து தலைவன பாதிக்குது. அப்படிங்கும்போது நாம என்ன நிலைமையில இருக்கணும்? நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும். எல்லா விஷயத்திலயும் கரெக்ட்டா இருக்கணும். அப்படி கரெக்ட்டா இருந்தீங்கன்னா தான் ஒரு தலைவன வந்து நல்ல ஒரு தலைவன வந்து நீங்க லீட் பண்ண முடியும். இல்லன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே தப்பு செஞ்சோம்னா, தலைவனுக்கு வந்து கெட்ட பேர் வரும். தலைவனுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓ! நிர்வாகிகள் இப்படிதான் இருப்பாங்களாட்டுருக்கு. இவங்க கிட்ட வந்து நம்ம உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெண் பிள்ளை பெற்றோர்களும் சில சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா, உடனே நமக்கு இருக்கிற கெட்ட பேரு அதிகமா தான் மாறுமே தவிர கம்மி ஆகாது. ஸோ, இனிமேல் இந்த மாரி ஒரு இஷ்யூ நடக்காம நீங்க பார்த்துக்கணும். நடக்க விடாம நீங்க வச்சுக்கணும். மெசேஜ் பண்றதாகட்டும், அல்லது வந்து வா Instagram, WhatsApp எதுலாகட்டும், நீங்க வந்து மிக மிக உஷாரா இருக்கணும். அது போக மீதி போய் ஒரு நிர்வாகியோட வீட்ல போய் சந்திக்கும்போது, அவங்கள வெளிய கூப்பிட்டு வச்சு தான் நீங்க பேசணுமே தவிர, அவங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க தனியா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா, நம்ம தலைவர் தான் கெட்ட பேர் வரும். இன்னும் விளக்கமா நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து நம்ம தலைமைக்கு வந்து மிக ஆபத்தா முடிச்சிடக்கூடாது. நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல் வந்து கரெக்ட்டா செஞ்சோம்னாவே, தலைமை வந்து நம்மளுக்கு அதுக்கு மேல நம்ம உண்மையா ஒரு கட்சிக்கு உழைச்சோம்னா, ஒரு ஒரு வேலைக்கு ஒரு வேலை செய்றோம். நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. அந்த வேலைக்கு வந்து நீங்க 100% உங்களோட உழைப்பு போட்டீங்கன்னா, அந்த வேலையே உங்கள மேல தூக்கி விடுமே தவிர, நீங்க மனுஷர்கள் தூக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த உண்மையும் நேர்மையுமே அந்த நேர்மையா செய்றீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்கள மேல தூக்கி விடுமே தவிர, உங்களுக்கு முதலாளி வந்து தூக்கி விடுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல. அந்த வேலையே உங்க மேல தூக்கி விடும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது விஜய் சார் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு, இப்போ வந்து இந்த நிர்வாகிகள் பண்ற தப்பு தான். இப்போ விஜய் சார் வரலும் அது பாதிக்குது. இனிமேல் அந்த மாரி பண்ணாம நீங்க தயவுசெய்து பார்த்துக்கங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரொம்ப மோசமான காலகட்டங்களா இருக்க போது. இந்த எலக்ஷன் முடியிற வரலும். அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆயிரும். எல்லாம் நார்மலா அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அது வரலும் யார கெடுக்கலாம், எந்த கொடிய கெடுக்கலாம், எந்த இடத்துல வந்து நீங்க கெட்ட பேர் வாங்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். இதெல்லாம் பார்த்து நிதானமா நடந்து இந்த தேர்தல்ல விஜய் சார வெல்ல வைக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் பின்பற்றுங்க. இல்ல விஜய் சார்லாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் அலையலாம்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. அது வந்து கட்சியிலருந்து வெளிய போயிட்டு நீங்க பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.